அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 8. ஜிம்மியின் பார்வையாளர்கள். இந்த கட்டத்தில் நாம் ஏறக்குறைய 20 நிமிடங்கள் பின்தள்ளி போக வேண்டும். ஜிம்மி தேசிகர் அப்பொழுதுதான் பனிமூட்டமான தூக்க கலக்கத்தில் பாதி விழித்து அவனுக்கு மிக பிரபலமான குரல் பிரபலமே அற்ற ஒரு விஷயத்தை சொல்வதை கேட்டான். தூக்கத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அவனது மூளை பேசப்படுவதை கிரகித்துக் கொள்ள முயன்று ஆனால் தோற்றது. நீளமாய் கொட்டாவி விட்டபடி ஒரு முறை புரண்டு படுத்தான் அவன். ஒரு சின்ன பொண்ணு சார், உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கு. சொன்ன குரல் நிறுத்தி கொள்வதாய் இல்லை. மீண்டும் மீண்டும் இதே செய்தியை விடாது அக்குரல் ஒப்பித்து கொண்டே இருந்தபடியால் வேறு வழியின்றி ஜிம்மி தூக்கத்தை மூட்டை கட்டி வைக்க வேண்டியதாயிற்று. கண்களை திறந்தான். அவற்றை கொட்டினான். யா ஸ்டீவன்ஸ் என்றான். சொன்னதை சொல்லு. ஒரு சின்ன பொண்ணு சார், உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கு. ஓ. நிலைமையை உள்வாங்கிக் கொள்வதில் இறங்கினான் அவன். என்னவா? எனக்கு அது தெரியல சார். நோ, உனக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று சொல்லிக் கொண்டான் ஜிம்மி. படுக்கைக்கு அருகாமையில் இருந்த ஒரு ட்ரே நோக்கி குனிந்தான் ஸ்டீவன்ஸ். நான் உங்களுக்கு புதுசா கொண்டு வரேன், அது ஆறிடுச்சு. ஏய் நில்லு நில்லு, நான் எழுந்து அந்த பொண்ணை போய் பார்த்தாகணும்னு சொல்றியா? தனது முதுகை விரைத்து நெடுமரமாய் நின்ற ஸ்டீவன்ஸ் இதற்கு எந்த மறுபதிலும் தரவில்லை. ஆனால் அவன் முகத்தினை படித்து விட்டான் ஜிம்மி. அப்ப சரி என்றவன், நான் போய் அவளை பார்த்துடுறேன் என்றான். அவ பேரை சொல்லல? நோ சார். அவ நிச்சயமா என்னோட ஆன்டி ஜெமினாவா இருக்க முடியாது இல்ல? அப்படிதானா அவளை பார்க்க நான் எழுந்திருப்பது ஒரு படு முட்டாள்தனம். அந்த பொண்ணு சார் நிச்சயமா எந்த ஆன்டியாகவும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு குடும்பத்தின் கடைசி வாரிசுன்னு தான் சொல்வேன். அவ்வளவு எங்கு. ஆஹா என்றான் ஜிம்மி. இளமை மேலும் அழகு. லவ்லி. அவ அவ என்ன மாதிரி தோணரா? காமேயில் ஃபட் என்று பட்டென்று சொன்னான் ஸ்டீவன்ஸ். பிறகு உடனே நாக்கை கடித்து கொண்டான். சரியா சொல்லணும்னா சத்தியமா சந்தேகத்துக்கு இடமில்லாம அந்த பொண்ணு யாரையோ இல்ல எதையோ அரைஞ்சிட்டு வந்தவ மாதிரி இருக்கா சார் என்றான். புரிஞ்சுது என்ற ஜிம்மி. பிரெஞ்சு தெரியுமா என்றான். ஓ, உங்களுக்கும் தெரியுமா சார்? உன்னோட பிரெஞ்சு உச்சரிப்பு ஒரு பிரமாதம். என்னோடதை விட ரொம்ப நல்லாவே இருக்கு. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு சார். சமீபத்துல தபால்ல ஒரு கோர்ஸ் படிச்சேன் சார். உண்மையாவா? நீ ஒரு அற்புதமான மனுஷன்யா. பெருமை கொள்ளாது சிரித்த ஸ்டீவன்ஸ் அறையை விட்டு விலகினான். யாரையோ அல்லது எதையோ அரைஞ்சிட்டு வந்தது போல தன்னை வந்து பார்க்க விரும்பும் இளம் வயது அழகிய தோழிகள் இருக்கின்றார்களா என்று சிந்திப்பதில் இறங்கினான் ஜிம்மி. சூடான டீ ட்ரேயுடன் ஸ்டீவன்ஸ் வந்தான். சுட சுட உள்ளே போன டீ ஜிம்மி வந்திருப்பது யாராயிருக்கும் என்ற ஆவல் கலந்த எதிர்பார்ப்பினை மேலும் கூட்டியது. வந்திருப்பவ கிட்ட நியூஸ் பேப்பர், மேகசின் இதெல்லாம் தந்தியா ஸ்டீவன்ஸ்? மார்னிங் போஸ்ட் மற்றும் பஞ்ச் ஆகிய இதழ்களை தந்திருக்கேன் சார். அப்பொழுது கேட்ட ஒரு அழைப்பு மணி ஸ்டீவன்ஸை அங்கிருந்து தற்காலிகமாக அகற்றியது. சில நிமிடங்களில் அவன் திரும்பி உள்ளே வந்தான். இன்னொரு யங் லேடி சார். என்ன? ஜிம்மி அவனுடைய தலையை பிடித்து கொண்டான். இன்னொரு பொண்ணு சார். பெயரை சொல்ல மாட்டாளாம். வந்திருப்பது முக்கியமான சமாச்சாரத்துக்குன்னு சொன்னான். ஜிம்மி சொன்னவனை முறைத்தான். அதிசயமா இருக்கு ஸ்டீவன்ஸ். விளங்காத அதிசயமா இருக்கு. சொல்லு. நேத்து ராத்திரி
நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்? சாயங்காலம் 5 மணியே ஒட்டி சார். அப்போ நான் என்ன மாதிரி, அதாவது எந்த நிலைமையில இருந்தேன்? குதூகலமா சார், ஒரு குஷியான டூயட் பாடல் பாட தயார் என்பது போல. என்ன ஒரு அசாதாரணம் என்றான் ஜிம்மி. டூயட் பாட்டு? ஆ, பாட்டு பாடும் அளவுக்கு நான் ஸ்திரமா இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. பார்ல ஒரு ரவுண்டு கட்டிட்டு தான் வந்தேன். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எஸ் சார், குடி மயக்கத்தில் வீட்டை நிர்வகிக்க ஒரு பொண்ணு வேணும்னு ஏதாவது விளம்பரம் கொடுத்திருப்பேனோ? ஸ்டீவன்ஸ் தொண்டையை ஒரு முறை செருமி விட்டு நின்று கொண்டான். 2 பொண்ணுங்க ஒரே நேரத்தில் காரணம் சொல்லாம என்னை பார்க்க வந்திருக்காங்க. விலங்கலையே. இவ்வாறெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டும் இருந்தான் ஜிம்மி. 10 நிமிடங்களின் இறுதியில் பார்க்க வந்திருந்த பார்வையாளர்களை எதிர்கொள்ள முழுவதுமாய் தயாராயிருந்தான் அவன். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்ததும் அவன் பார்த்தது அவனுக்கு துளியும் அறிமுகம் இல்லாத ஒரு கருப்பு மற்றும் ஒல்லியான பெண்ணை. அங்கிருந்த அலமாரின் மீது சாய்ந்தபடி அவள் நின்று கொண்டிருந்தாள். அடுத்து அவனுடைய பார்வை அங்கிருந்த பெரிய குஷன் நிறைந்த லெதர் நாற்காலியின் மீது படிந்தது. அதிலிருந்து பெண்ணை கண்டதும் அவனுடைய இதயம் துடிக்க மறுத்தது. லொரைன். அவள்தான் எழுந்து கொண்டு முதலில் பேசியது. படபடப்பாய் பேசினாள். என்னை பார்த்ததுல நீங்க ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கணும். ஆனா நான் இங்கே வந்ததே ஆக வேண்டிய நிலைமை ஏன்னு இன்னும் ஒரு நிமிஷத்துல விளக்கிறேன். இது எய்லின் பிராண்ட், பண்டில். வழக்கமா இந்த பேர்ல தான் என்னை எல்லாரும் தெரியும். என்னை பற்றி நீங்க பில் எவர்ஸ்லே மூலமா கேள்விப்பட்டிருக்கலாம். ஓ யா, அப்கோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் என்றான் ஜிம்மி. விளைந்திருக்கும் சூழ்நிலைக்குள் தன்னை புகுத்தி கொள்ளும் பிரயத்தனத்தோடு. உட்காருங்க 2 பேரும். பீர் இல்லனா குளிர்பானம்? 2 பெண்களும் மறுத்துவிட்டனர். சொல்லப்போனா என்ற ஜிம்மி, இப்பதான் நான் படுக்கையிலிருந்து எழுந்து வரேன் என்றான். அதனால தான் கேட்டேன். இதைதான் பில்லும் என்கிட்ட சொன்னார் என்றார் பண்டில். உங்களை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருப்பதா சொன்னேன். நீங்க இன்னும் படுக்கையிலிருந்தே எழுந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னார் அவர். வெல், இப்ப நான் எழுந்துட்டேன் என்றான் ஜிம்மி உற்சாகப்படுத்தும் விதமாய். வந்தது கெரி பற்றி பேச என்றாள் லொரைன். ஆனா இப்ப ராணி. இப்ப ராணேனா என்ன சொல்ல வரீங்க? நேற்று அவர் சுடப்பட்டிருக்கார். வாட்? கதறிவிட்டான் ஜிம்மி. பண்டில் அவள் சுமந்து வந்திருந்த கதையினை 2வது முறையாக சொன்னாள். கனவில் இருப்பவனை போன்ற தொனியில் முழுவதையும் கேட்டான் ஜிம்மி. ஓல்ரானே சுடப்பட்டு விட்டான் என முணுமுணுத்தான் அவன். என்ன அராஜகம் இது? நாற்காலியின் நுனி வரை வந்து உட்கார்ந்து கொண்டான் அவன். பேசுவதற்கு ஓரிரு நிமிடங்கள் யோசித்துக் கொண்டிருந்த அவன் பிறகு சமநிலையான குரலில் நிதானமாக பேசினான். நான் உங்ககிட்ட சொல்லி தீர வேண்டிய விஷயம் இருக்கு. எஸ் என்றாள் பண்டில் ஊக்குவிக்கும் விதமாய். கெரிவேட் மரணமான தினத்தில் நடந்தது இது. அந்த செய்தியை உங்ககிட்ட வந்து உடைக்க பயணமான போது நடந்தது. இதை லொரைனை பார்த்து சொன்னான். கார்ல ராணே என்கிட்ட என்னவோ சொன்னார். அதாவது எப்படின்னா, எதை பற்றியோ என்கிட்ட சொல்ல வாய் திறந்தார். அது பற்றியும் ஆரம்பிச்சார். ஆனா ஏதோ சத்தியத்தால அவன் கட்டுப்பட்டு இருப்பதா சொல்லிட்டு மேற்கொண்டு பேசாம விட்டுட்டார். சத்தியத்தால கட்டுப்பட்டு? சிந்தனையாய் குறிப்பிட்டாள் லொரைன். அப்படித்தான் அவர் சொன்னார். அதனால அதுக்கு மேல அவரை நான் அமுக்கி விஷயத்தை வெளியில வாங்க முயற்சிக்கல. ஆனா அவர் விசித்திரமா, புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு விசித்திரமானவரா வழி நெடுக்க நடந்துகிட்டார். ஒருவேளை அவர் ரொனால்ட் மரணத்தை விளையாட்டு வினையா முடிஞ்சு கதை போலன்னு நினைக்கிறாரோன்னு தோணுச்சு. ஆனா இப்படி அவர் நினைப்பதற்கு ஒரு சிறு குறிப்பு கூட தென்படல. ஆகையினால நான் தான் தப்பா கற்பனை பண்ணிக்கிட்டேன்னு முடிவெடுத்தேன்.
ஆனா அப்புறமா கிடைச்ச சாட்சியெல்லாம் வச்சு பார்த்தபோது வெல், கேஸு சந்தேகம் வர விளங்கிச்சு. என் கற்பனை சந்தேகங்கள் எல்லாம் வெறும் வெத்து வேட்டுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா அப்புறம் ராணே சந்தேகப்படார்னா நீங்க நினைச்சீங்க? ஜிம்மி இதற்கு ஒப்புதலாய் தலையசைத்தான். இப்ப அப்படித்தான் எனக்கு தோணுது. அவரை பற்றிய எந்த தகவலையும் நாம அதுக்கு பகரம் கேட்கல. அவர் தனியாவே இயங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். கெர்ரியின் மரண ரகசியம் பற்றி கண்டுபிடிக்க. மேலும் நான் என்ன ஸ்திரமா நினைக்கிறேன்னா, அது என்னன்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அதனாலதான் அந்த படுபாவிங்க அவரை சுட்டுட்டானுங்க. அப்புறம் எனக்கு தகவல் அனுப்ப அவர் முயற்சித்திருக்கார். ஆனா அந்த 2 வார்த்தைகளை மட்டும்தான் அவரால் வெளியே கொட்ட முடிஞ்சிருக்கு. 7 டயல்ஸ் என்றாள் பண்டில். பிறகு சின்னதாய் நடுங்கினாள். 7 டயல்ஸ் என ஆழ்ந்து ஆமோதித்தான் ஜிம்மி. எப்படியோ நாம மேற்கொண்டு போக இந்த 2 வார்த்தைகள் இருக்கு. பண்டில் தற்போது லொரைன் பக்கம் திரும்பினாள். இப்ப நீங்க அந்த கடித விஷயமா? ஓ எஸ், முதல்ல அந்த கடிதம் பற்றி என்ற லொரைன் ஜிம்மியை பார்த்து பேசினாள். கெர்ரி ஒரு கடிதத்தை விட்டுட்டு போயிருக்கார் மேடம் எய்லின். ஒரு திருத்தம், அது பண்டில். ஓ ஓகே ஓகே, மிஸ் பண்டில் அதை கண்டெடுத்திருக்காங்க என்றவள் இதற்கான சூழ்நிலையை விளக்கினாள். அதிக ஈடுபாடு கொடுத்தவனாய் கவனித்தான் ஜிம்மி. அந்த கடிதாசி பற்றி ஜிம்மி கேள்விப்படுவது இதுதான் முதல் முறை. தனது பையிலிருந்து அதை எடுத்து ஜிம்மியிடம் கொடுத்தாள் லொரைன். அதை அவன் படித்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த கட்டத்துல தான் நீங்க எங்களுக்கு உதவிகரமா இருக்க முடியும். எதை நீங்க மறந்துடணும்னு கெர்ரி இந்த கடிதத்துல கோடிட்டு காட்டியிருக்கார். சொல்லலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் லொரைனின் நெற்றியில் திடீர் சுருக்கங்கள் விளைந்தன. அது என்னன்னு இப்ப ஞாபகத்துக்குள்ள கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். கெர்ரிக்கு வந்திருந்த கடிதங்கள்ல ஒரு கடிதத்தை தவறுதலா நான் பிரிச்சிட்டேன். அது ஒரு சல்லீசான காகிதத்துல எழுதப்பட்டிருந்தது, எனக்கு நினைவிருக்கு. மேலும் படிப்பறிவில்லாதது போன்ற எழுத்து. அதன் தலையில் 7 டயல்ஸ் பகுதியின் ஏதோ ஒரு முகவரி. உடனே அது எனக்கு இல்லை என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதை நான் படிக்காம உரைக்குள்ளேயே மறுபடியும் போட்டுட்டேன். நிச்சயமா? வலிக்காமல் கேட்டான் ஜிம்மி. லொரைன் முதல் முறையாக புன்முறுவினாள். என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு விளங்குது. எஸ், பெண்கள் வம்பை நாடுபவர்கள்தான், ஒத்துக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் கூட ஈடுபாடு உண்டாக்கி என்னை ஈர்க்கல. அது ஜஸ்ட் வரிசையா பல பெயர்கள் மற்றும் தேதிகளை கொண்ட ஒரு பட்டியல். பெயர்கள் மற்றும் தேதிகள் என சொல்லிக் கொண்டான் ஜிம்மி. அக்கடிதத்துக்கு கெர்ரி ரொம்ப முக்கியத்துவம் தரல என தொடர்ந்தாள் லொரைன். அவன் சிரிச்சான். மாஃபியா அப்படிங்கிற வார்த்தைய எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கியான்னு அவன் என்னை கேட்டான். மாஃபியா போன்ற ஒரு சமூகம் இங்கிலாந்துல ஆரம்பமாச்சுன்னா அது ரொம்பவுமே ஆர்வத்தை தூண்டும் ஒரு அமைப்பாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனா அப்படிப்பட்ட ரகசிய இயக்கங்கள் நம்மை போன்ற இங்கிலீஷ் மக்கள் கிட்ட அதிகம் எடுபடுவதில்லை. நம்ம குற்றவாளிகள் கலை நுணுக்கம் நிறைந்த கற்பனை வளம் கொண்டவங்க கிடையாது என்று முடிச்சான். தனது உதடுகளை குவித்து ஒரு விசில் வெளியேற வகை செய்தான் ஜிம்மி. இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்குது என்றான் அவன். 7 டயல்ஸ் ஏதோ ஒரு ரகசிய அமைப்புக்கான தலைமையிடமா இருக்கணும். உங்களுக்கு எழுதிய கடிதத்துல அவரே குறிப்பிட்டிருப்பது போல. ஓகே, முதல்ல இதை ஒரு ஜோக்கா தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா அப்படி ஒரு ஜோக்கு கிடையாது அது என்பது கைக்கு மெய்யா விளங்குது. இதையும் அவரே சுட்டி காட்டியிருந்தார். மேலும் ஒரு விஷயமும் இருக்கு. அவர் உங்ககிட்ட சொன்னதை நீங்க முழுக்க மறந்து தூக்கி எறிஞ்சிடணும் என்பதுல
அவரிடம் இருந்த படபடப்பு. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். உங்களுக்கு அவங்களை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கணும். அந்த கூட்டம் சந்தேகப்பட்டு அதனால நீங்களும் ஆபத்துல இருக்கீங்க என்னும் நிலை. இந்த புயலை கெரால்டு உணர்ந்திருக்கணும். இதனால ரொம்பவும் படபடப்பா ஆகியிருக்கணும் உங்களுக்காக. இங்கு நிறுத்திவிட்டு பிறகு அமைதியாய் தொடரலானான். இந்த விஷயத்தை விட்டுடாம நாமள கையில எடுத்துக்கிட்டா நாம 3 பேருமே பெரிய ஆபத்துல சிக்கிப்போம்னு தோணுது. குறிப்பா உங்க 2 பேரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இப்படி பேசுறேன். என் விஷயம் வேற. நான் புவர் ராணியின் நண்பன் சொல்லிவிட்டு பண்டிலை பார்த்தான். உங்க வேலையை நீங்க முடிச்சிட்டீங்க. எனக்கு அவர் அனுப்பிய கடைசி தகவலை தந்துட்டீங்க. போதும், தயவு செஞ்சு இதிலிருந்து விலகிடுங்க, நீங்களும் லொரைனும். பண்டில் அருகிலிருந்த மற்றொரு பெண்ணை கேள்விக்குறியாய் பார்த்தாள். தனக்குள் முடிவாய்தான் இருந்தாள் பண்டில். ஆனால் அப்போதைக்கு அதனை வெளிக்காட்டிவிட அவள் முயலவில்லை. லொரைன் வேட்டையும் ஒரு ஆபத்தான வளையத்துக்குள் சிக்கி வைக்க பண்டிலுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் லொரைனின் சின்ன முகமோ வெறுப்புடன் கூடிய ஒரு வகை கோபத்தில் பிரகாசித்தது. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. என்னோட டியர் கெரியை அற்புதமும் பாசமும் ஒருங்கே கலந்து யாருக்கும் கிடைக்க முடியாத அளவுக்கு கிடைச்சிருந்த என்னோட அரும சகோதரனை கொன்னவனங்களை கண்டுபிடிப்பதிலிருந்து நான் விலகி இருக்கணும் என்பது உங்க விருப்பம். நான் இதுக்கு சம்மதிப்பேன்னு எப்படி நினைச்சிங்க? இந்த உலகத்துல எனக்காக மட்டும் இருந்த ஒரே ஜீவன் அவன். ஆனா இப்ப நான் தனிமையில. அசௌகரியமான ஜிம்மி தொண்டையை ஒரு முறை பலமாய் செருமிக் கொண்டான். லொரைன் ஓர் அற்புதம் எண்ணிக்கொண்டான் அவன். சிம்பிளி ஒரு அற்புதம். கவனிங்க என்றான் சட்டென்று. அப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது. தனிமையில அது இதுன்னு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உடனே மனமூந்து பண்ணித்தர உங்களுக்கு ஏராளமான நண்பர்கள் இருக்காங்க. மறந்துட வேணாம். என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? லொரைனுக்கு புரிந்துவிட்டது போலத்தான் இருந்தது. உணர்ச்சி வசப்பட்ட அவள் அந்த நரம்பு அதிர்வை பேசாமல் அடக்கி கொண்டாள். அப்ப பிரச்சனை முடிஞ்சுது என்றாள். நான் உங்களுக்கு உதவிகரமா நிக்க போறேன். எஸ், யாராலும் என்னோட இந்த முடிவை தடுக்க முடியாது. அப்கோர்ஸ், நானும் அப்படியே என்றாள் பண்டில். இருவரும் இணைந்து ஜிம்மியை பார்த்தனர். எஸ் என்றான் அவன் மெதுவாய். அப்படியே ஆகட்டும். அதற்கு இருவரும் அவனை கேள்வியாய் பார்த்தார்கள். என்ன பார்க்கறீங்க? யோசிக்கிறேனா என்ற ஜிம்மி. ஒண்ணுமில்ல, சிந்திச்சு பார்த்தேன். எங்கே எப்படி துவங்குவது என்றான்.